வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30/11/2025 இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னா சமிருதியோட குழுக்கள், எஸ்எம்முடைய குழுக்கள், 30வது குழுக்கள் போயிட்டுருக்கு. இதில் இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் நேற்று கொடுத்தது நமக்கு சூப்பராகவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் ரொம்ப சூப்பராக கிடச்சிது. அதே மாதிரி பேட்டர்ன் மெத்தோடு நம்ம 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். அது வந்து இருந்துச்சு ஓரளவுக்கு சூப்பராகவே மீனிங். நான் உங்களுக்கு மாதம் கடைசிக்கும் போது இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பெரிய அளவில் வின்னிங் வரக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு இந்த சமிருதியின் மட்டும் நமக்கு வந்து ஒரு ட்ரா இருக்குது. ஒரு ட்ராவில் வந்து இன்னும் கூட பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கன்னா இதில் 2 நம்பர் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. அது என்னங்கிற தெளிவாக சொல்லணும். சும்மா நீங்கள் வெறும் அப்படியே ஓட்டி விட்டு வெறும் நம்பரை மட்டும் பார்த்துட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான புரியாது. எப்படி வரப்போகுதுங்கிறதே நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா நேற்று நம்ம கொடுக்கப்பட்ட நம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் வந்து 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு பேட்டர்ன் மத்தியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். அது மாதிரி வரும் வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே வந்து காரூனியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன கொடுத்தாங்கன்னா 735 அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள் கடைசியாக நமக்கு இந்த மாதம் ஆடப்படுற கடைசி ரிசல்ட்லேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காரூனியா வந்து 733 கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரிங்களா? இதே மாதிரி ஏற்கனவே 744ங்கிற ஒரு நம்பர் நமக்கு இந்த மாதம் கிடச்சது. அதை நல்லா கவனமாக பார்த்தா தெரியும். சரிங்களா? அது மாதிரி வரிசையை நமக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி நம்பர்கள் தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா டிஎல்லை பொறுத்த வரைக்கும் நமக்கு 26ஆம் தேதி கொடுக்கப்பட்ட நம்பரே அப்படி தான் 744 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 735 733 தொடர்ந்து இந்த மாதிரி நம்பர் 740 இந்த மாதமே வந்து அதே மாதிரி 772 தொடர்ந்து 7ஆம் நம்பர் வயசாகவே நிறைய நம்பர் இந்த மாதம் கொடுத்துருந்தாங்க. பட் அதை கனெக்ட் பண்ணி நம்ம எதிர்பார்த்தோம் ஒரு சில நம்பர்கள் அப்படியே வரணும்னு. அதே மாதிரி வந்துருந்துச்சு. சரிங்க. அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 098 கொடுத்தாங்க இல்லையா? 098 தான் ட்ரையல் நம்பர். அதே மாதிரி 733ங்கிறது வின்னிங் நம்பர். அதே மாதிரி 31 எஸ்எம் உடைய 31வது குழுக்கள். அது போக நமக்கு 190ங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட். சரிங்களா? ஓவரால் நம்ம இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கணக்கில் நம்ம கணக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள். அதே மாதிரி டியர் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ஏன்னா டியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 நம்பர் கன்ஃபார்மாக வர மாதிரி இருந்தால் மட்டும் தான் நான் நம்பர் கொடுக்குறேன், இல்லைனா கொடுக்குறது இல்லை. சரியா? அது நம்ம டெய்லி வந்து நமக்கு 3 ரிசல்ட் வருது. 3 ரிசல்ட்டில் கண்டிப்பாக 2 ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் நம்ம கண்டிப்பாக இருந்துச்சுன்னா நம்ம தொடர்ந்து வின்னிங் எடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே நம்ம ரிசர்ச் வரைக்கும் அப்படி போய் பார்ப்போம். சரியா? எந்த அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வின்னிங் கொடுக்க முடியுமோ கொடுக்குற முயற்சி பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்டிவ் போட்டு கொண்டு வரேன். அது போக உங்கள் நம்பர் உங்களுக்கும் ஏதாவது நம்பர்கள் கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துங்க. நான் கடைசியாக ஒரு நம்பர் எது கன்ஃபார்ம் வருதுன்னா கூட நான் இது கன்ஃபார்மாக வருது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சரி, அதை அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா இந்த அதாவது 12வது மாதமும் நம்ம நான் தான் சொல்கிறேன், 12வது மாதம் பூராமே நமக்கு கண்டிப்பாக டியர் ஃபுல்லாக ஆடணும், ஃபுல்லாக வரும். ஒரு அடுத்த மாதம் ஃபுல்லாமே நமக்கு டியர் நிறைய கொடுப்போம். யாராவது வேணுங்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் தான் சொல்கிறேன், தொடர்ந்து வந்து மொத்தம் டியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 ட்ரா இருக்குது ஒரு நாளைக்கு. அப்போ கிட்டத்தட்ட 90 ட்ரா வருது மாதத்துக்கு. அப்போ நம்ம இதில் வந்து 60 ட்ராவாவது வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக எஃபெக்டிவ் கண்டிப்பாக போடுவோம். நீங்கள் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நம்ம கம்யூனிட்டி டேப்லேயும் அதே மாதிரி சேனலோடைய அபவுட் பேஜ்லேயும் இருக்கும். நீங்கள் அங்கேயிருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் மாஸ்டர் கீழே போனாலும் அங்கே இருக்கும், எந்த சேனல் போனாலும் அதில் இருக்கும். நீங்கள் அங்கேருந்து நீங்கள் வந்துக்கலாம் கண்டிப்பாக நமக்கு. அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நீங்கள் மாஸ்டர் கீன்னு போட்டிங்கனாலே வந்துடும். நீங்கள் மாஸ்டர் கீ அஃபிஷியல்னு போட்டாலே வரும். நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நமக்கு இன்ஸ்டாகிராமில் போடுற வீடியோ அதில் வந்து ஜாயின் ஆயிரும். நீங்கள் அங்கேருந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். சரிங்க? நீங்கள் அது பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை, நீங்கள் இதில் தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதா இல்லை. நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்துக்கலாம், ஃபேஸ்புக்லேயும் பார்த்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் எங்கே பார்த்தாலும் வந்துடும். சரியா? அதனால் நம்ம தொடர்ந்து வந்து கொடுக்குறோம். ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதில் வந்து டம்ப்ளைன் ரெடி பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணணும், இதெல்லாம் வேலையெல்லாம் இருக்குது. ஆனால் இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் சும்மா வெறும் நீங்கள் டைட்டில் மட்டும் கொடுத்து டியர்னு கொடுத்து நீங்கள் போட்டாலும் டக்குன்னு வந்துட்டு ஈஸியாக நம்ம அப்லோட் பண்ணிடலாம். 3 நிமிஷத்துலேயே ஒரு வீடியோ போட்டுக்கலாம். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குது. சரியா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு வரக்கூடிய நம்பர் பாருங்கள். அவங்க வந்து ஃபஸ்ட்டு சம்பிரதியம் வந்து நமக்கு இதோட 5வது ரிசல்ட் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த மாதத்தில் செகண்ட் ரிசல்ட்டு ஃபஸ்ட்டு காரூனியா செகண்ட் ரிசல்ட் வந்து நமக்கு சம்பிரதியம் கொடுத்தாங்க. அதில் வந்து நமக்கு 239ன்னு ஒன்று கொடுத்தாங்க, 740, 832, 190 இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா கொண்டு வரேன். இன்னும் கூட உங்களுக்கு மேட்ச் ஆகிற ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறத என்னுடைய கணக்கு. அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள்காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். அதிர்ஷ்ட நாள்காட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ஒரு முக்கியமான பலன்கள் கொடுக்குறோம். அதாவது கோச்சார பலன்கள் கொடுக்குறோம். ஏன்னா மற்ற ஜோதிடர் மாதிரி இல்லாமல் அவங்க சும்மா வெறும் ராசி பலனுக்கு மட்டுமே கொடுக்குறாங்க. சரிங்க? அது காரணம் சொல்லாமல் நான் சொல்ல போகிறதில்ல. அதுக்கு இதோட நுணுக்கம் என்னங்கிறது தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு ராசிக்குள்ளே வந்து குறைஞ்சது வந்து நமக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கும். 3 நட்சத்திரம் இருக்கும். அந்த 3 நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா
9 பாதம் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ராசியில் நீங்கள் பிறந்தீங்கன்னா நீங்கள் ஒரே நட்சத்திரத்தில் பிறக்க போகிறது கிடையாது. நீங்கள் 3 நட்சத்திரத்துலையும் சேர்ந்து தான் பிறந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு பாதத்தில் தான் பிறந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது எக்ஸாக்டான ப்ரெடிக்ஷன் வேணும் அப்படின்னா 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சேர்த்தே தான் நம்ம கொடுக்குறோம். அதனால தான் இந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப எக்ஸாக்டான பலன்கள் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் மாற்றிக்க முடிஞ்ச சில விஷயங்கள், அதாவது இன்றைக்கி நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப சேஃப். ஏன்னா இப்போ ஒரு சில நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் வரும். உங்கள் ராசிக்கு ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு நிலை இருக்கும். இல்லைன்னா ராசிக்குள்ளேயே சந்திரன் வரும். ராசிக்குள்ளே சந்திரன் வந்தாலும் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்துக்கு போனாலும் உங்களுக்கு சந்திரன் வந்து ப்ராப்ளத்தை தான் பண்ணும். சந்திரன் தான் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ராசி ரீதியாக ஏற்படுத்துது. அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? பாருங்கள், அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நம்ம கொடுக்குற ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ஏ போர்டு பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து 1ஆம் நம்பர், ஏ போர்டில் 6, பி போர்டில் 21, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 37 நாளாக பெண்டிங். அடுத்து நமக்கு 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 18, பி போர்டில் 12, சி போர்டில் வந்து நமக்கு 10. இதில் 3 போர்டுமே பெண்டிங்காக இருக்குது. நாளைக்கான வின்னிங் நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 0, சி போர்டில் 0 எனக்கு வந்துருச்சு. அடுத்து 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் ஏ போர்டில் 8, பி போர்டில் 1, சி போர்டில் 2. அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 9, பி போர்டில் 2, சி போர்டில் 27. அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 14, பி போர்டில் வந்து 4, சி போர்டில் 4 தான். தொடர்ந்து வந்து நமக்கு இதுதான் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 0, பி போர்டில் 22, சி போர்டில் வந்து 16. அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 15, பி போர்டில் வந்து நமக்கு 10, பி போர்டில் ஏ போர்டில் வந்து நமக்கு 4, பி போர்டில் 15, சி போர்டில் வந்து நமக்கு 1 தான். அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் 6, சி போர்டில் வந்து நமக்கு 5. 0 பொறுத்த வரைக்கும் 0 ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துருச்சு நேற்று. அதே போல் நீங்கள் 9 நாளாகவும் சி போர்டில் ஒரு 6 நாளாகவும் தான் பெண்டிங் இருக்குது. இது ஆல்மோஸ்ட் இருக்கிறதுலே பெண்டிங் நம்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு இன்றைக்கி 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. 0 இருந்து எடுத்துங்க. எனக்கு 2 நம்பர் மேலே டவுட் இருக்குங்க. 1ஆம் நம்பர் மேலே நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி தான் சொல்கிறேன் பாருங்கள். எனக்கு வந்து 6ஆம் நம்பர் இந்த இடத்துல வரணும். ஏன்னா உங்களுக்கு 3ஆம் நம்பருக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்து இந்த 2 நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் 1 அல்லது 6. இந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது. அதுலேயும் குறிப்பாக நாளைக்கு இந்த 2 நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா 2 நம்பருமே அதிகபட்சமான பெண்டிங் நம்பர். ஏன்னா இது வருது அது வருதாங்கிற இந்த டவுட்டில் தான் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு 3ஆம் நம்பருக்கும் 1ஆம் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருக்கோ அதே அளவுக்கு 6ஆம் நம்பரும் ஸ்ட்ராங்கான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். இருக்கான்னு பாருங்கள். அடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர், 2ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கு ஆல்மோஸ்ட் தான் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 512, 132, 215, 125, 351, 135, 312, 251, அதே மாதிரி 312, 125, 351 இது மாதிரி தான் வருது. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங், இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காது. என்னன்றது தெளிவாக சொல்லிடுறேன். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 51, 12, 32, 31, 25, 15, 15, அதே மாதிரி 13, 23, 32, 53, 35, 15, 51 சரிங்களா? இது மாதிரி தான் வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு பண்ணுறதுன்னு எடுத்துக்கலாம். எனக்கு இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சரி, அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். ஏன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு 2ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. நான் சொல்லிடுறேனே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 733 இல்லையா? இதில் வந்து அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 5ஆம் நம்பருங்க. ஏன்னா 7க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதே மாதிரி 3க்கு 5ங்கிறதும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இந்த 3 அதாவது இந்த 3 நம்பருக்குமே அது அதிகமாக ஆவரேஜாக செட் ஆகக்கூடிய நம்பரில் 5ஆம் நம்பர் முதல்ல இடத்த பிடிக்கக்கூடிய நம்பராக இருக்குது. ஏன்னா இது வந்து எப்போயுமே ஒரு நம்பர் வந்து அந்த நம்பருக்கான ஒரு ஆல்டர்னேட் நம்பர்னு ஒன்று தனியாக இருக்கும். அந்த நம்பர் வந்தே தான் தீரும். நீங்கள் 5ஆம் நம்பர் சுற்றி விட்டு 5ஆம் நம்பருக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் வந்து நிற்கும். 7ஆம் நம்பருக்கு அப்புறம் 5ஆம் நம்பர் நிற்கும். 5ஆம் நம்பருக்கு அப்புறம் 0 நிற்கும். 0க்கு அப்புறம் மறுபடியும் நமக்கு திரும்ப 2ஆம் நம்பர் நிற்கும். இந்த மாதிரிலாம் நிற்கும். புரியுதுங்க நான் சொல்கிறது? இதே வரிசையாக அப்படியே வந்து ஃபஸ்ட்டு 7, 5, அப்புறம் 7க்கு பதிலாக மறுபடியும் 5க்கு மறுபடியும் 2, மறுபடியும் 0, மறுபடியும் இதுக்கு வந்து 7, திரும்ப வந்து நமக்கு 5, திரும்ப இது மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே ஒரே மாதிரியான பவர் நம்பராக தான் இருக்கும். நம்ம தொடர்ந்து இதே மாதிரி ஆடுவாங்க. அது மாதிரி வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதான் வந்து மெயினாக ஆடக்கூடிய நம்பர். இப்படி ஒரு நம்பர் ப்ளே ஆகுதுன்னா தொடர்ந்து இப்படி மாறிட்டே வரும். நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி என்னடா சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்குது. புரியுதுங்களா? 2ஆம் நம்பருடைய பவர், அதாவது 7ஆம் நம்பருடைய பவர் 2ஆம் நம்பர், 2ஆம் நம்பருடைய பவர் 5ஆம் நம்பருடைய பவர் 0, 0உடைய பவர் 5 சரிங்களா? அப்போ 2உடைய பவர் 7. இப்படி தொடர்ந்து மாறிட்டே தான் வருமே தவிர உங்களுக்கு அதே மாதிரி ஃபேஸில் தான் ஆடுவாங்க. அதுதான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. 1, 1, அதுக்கப்புறம் 2, 2, 2, அதுக்கப்புறம் 3, 3.
இதுதான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கான வின்னிங் நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ப்ளே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பராக இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.